தண்ணீர் என்ற வார்த்தையை வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் 63 இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய முறையை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த தண்ணீரை அபிவிருத்தி நிறைந்தது என்று வேதமறை குர்ஆன் சொல்லுகின்றது. நீரின்றி அமையாது உலகு என்று திருவள்ளுவர் கூறுவதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், எல்லா உயிர்களும் அதன் உடலில் 50% முதல் 90% வரை தண்ணீரை கொண்டு உள்ளவை என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மனித உடலில் சுமார் 75% தண்ணீர் தான் நிரம்பி உள்ளது என்று ஒரு மருத்துவ அறிக்கை தெளிவுபடுத்துகிறது. எல்லா உறுப்புகளுக்கும் தண்ணீர் தேவை. மேலும் நம்முடைய உடம்பில் வெளியேற்றப்பட வேண்டிய கழிவுகளை வெளியேற்றப்படுவதற்கு